ஹெல்த்தியான எள்ளு மிட்டாய் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 400 கிராம் எள்ளு எடுத்துருக்கேன். இப்போ வறுத்து எடுத்துக்கிடலாம். 3 பேஜாட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கிடலாங்க. நல்லா சட சடன்னு பொரியணும். நல்லா நயம் எல்லாம் வாங்கிக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்திங்கன்னா நல்லா வறுபட்டுருங்க. இப்போ பொட்டுக்கடலை வந்து ஒரு 3/4 பவுல் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு கடலை ஆட் பண்ணலாம், நட்ஸ் எதுவும் ஆட் பண்ணாலும் பண்ணிடலாம். 400 கிராம் எள்ளுக்கு 400 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. இதை நல்லா காய்ச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சிட்டுனா நம்ம காய்ச்சிக்கிடலாங்க. அது காயதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கிடலாம். நெய் தடவி வச்சிங்கன்னா கரெக்டாகிட்டு ஊற்றுறதுக்கு பக்குவமாக இருக்குங்க. அதில் தான் நம்ம லேட்டாகி ஊற்றினோம்னா முறியிடும், உரைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஊற்ற முடியாது. ஃபஸ்ட்டு நெய் தடவி வச்சுக்கிடலாம். வடிகட்டியாச்சு. வடிகட்டினதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்காங்க. ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு கம்பி பதம் வந்துட்டான்னு பார்க்கலாம். இது வந்து தக்காளி பதங்க, இன்னொரு பதம் வரணும். கம்பி பதம் வந்துட்டுனா நம்ம எடுத்துடலாம். இப்போ கம்பி பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்ல மிட்டாய் மாதிரி எடுக்கணுங்க. சூப்பராட்டு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளை போட்டுக்கிடலாம். எள்ளை போட்டு அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா பெரிய கரண்டியாக வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன கரண்டியாக போட்டிருந்தேன், எனக்கு ரொம்ப சுட ஆரம்பிச்சிருச்சு. பெரிய கரண்டியாக போட்டு கிண்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சூட்டோடு நம்ம பிளேட்டில் ஊற்றணுங்க. ஊற்றி நம்ம லெவல் படுத்தி விட்டோம்னா பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கோங்க. சூட்டோடு நம்ம செஞ்சிடணுங்க. சப்பாத்தி கட்டி வச்சு நீங்கள் உருட்டி விடுக்கணுன்னா உருட்டி விட்டுக்கோங்க லெவலாட்டு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து கொஞ்சம் ஆறவிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. லாஸ்ட்டில் கட் பண்ணோம்னா நமக்கு கட் ஆகாதுங்க. அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சோம்னா நமக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியூருக்கு போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும், சாப்பிடுவாங்க விரும்பி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். எள்ளு மிட்டாய் வந்து டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க எள்ளு மிட்டாய் கூட சூப்பராக கிடைக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம். பாய்.